உண்மையாவே சாண்டா கிளாஸ்னு ஒரு கேரக்டர் வந்து இருக்கா? உண்மையாவே சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் வந்து இப்ப இருக்கான்னு கேட்டா இப்ப இல்ல. அவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாரு, இப்ப இறந்துட்டாரு. நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நேம சொல்றாங்க. இப்ப இருக்கிற துருக்கியில முந்தைய ரோமானிய காலகட்டத்துல இருந்த மைரா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் இவங்க. இந்த நிக்கோலஸ் வந்து ரொம்பவே ஒரு கருணை வடிவுல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்றது, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது, இதனாலதான் இப்போ வந்து சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லி அழைக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு ஸ்டோரியுமே இருக்கு. ஒரு அப்பா வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாம ரொம்ப நாள், அதாவது காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அப்ப என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய வீட்டுல 3 நாள் தொடர்ந்து தங்க காசு மழை பொழிஞ்சதா சொல்றாங்க. இந்த தங்க காசு மழையை பொழிய வச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் அவர்கள் தான். இப்போ இந்த நிக்கோலஸை தான் நம்ம சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சாண்டா கிளாஸ் இருக்கார்ல, ஸோ இவர் வந்து ஒரு ஃபாதர் யார், அதாவது புனித நிக்கோலஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த சாண்டா கிளாஸ் வந்து அழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லும் போது ஒரு சாதாரணமாக தான் இருக்கும். பட் வெளிநாட்டிலலாம் பார்த்தோன்னா இந்த சாண்டா கிளாஸை பயங்கரமாக கொண்டாடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு வீக்குமே சாண்டா கிளாஸுக்காக அவங்க வெயிட் பண்ணி அந்த கண் விழிச்சுலாம் அவர் வருவாரா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறமா அங்கே மால் எங்கே போனாலுமே அந்த ஒரு பப்ளிக்காக ஒரு கெட் டுகெதர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கெல்லாம் சாண்டா கிளாஸ் வேடம் அணிஞ்சு அங்கே வந்து குழந்தைங்களுக்குலாம் பரிசு கொடுக்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வெளிநாடுகளில் பயங்கரமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா சாண்டா கிளாஸ் தான். இவர் எப்போ இறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி இறந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இவருடைய இறப்புக்கு அப்புறமா பிரான்ஸ், இட்டாலின்னு சொல்லிட்டு பல யூரோப் கண்ட்ரீஸ்ல இவருடைய புகழ் வந்து பயங்கரமா வந்து பரவுது. இப்போவும் கூட செப்டம்பர் 6ஆம் தேதி நெதர்லாந்துல வந்து இவருடைய இறந்த நாளை வந்து ஹாலிடேவா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா டச் மக்கள் இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து அமெரிக்காவுக்கு குடியேறின பின்னாடி சாண்டா கிளாஸ் உடைய புகழை வந்து பயங்கரமா வந்து அமெரிக்காலையுமே வந்து பரப்புறாங்கன்னே சொல்லலாம். டச்ல பார்த்தனா சாண்டா கிளாஸ் சிண்டர் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபின்லாண்ட்ல பார்த்தனா யோலுபுக்கி அப்படிங்கிற மாதிரி சாண்டா கிளாஸை வந்து கூப்பிடுறாங்க. அதே மாதிரி ஜெர்மனில வைனட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி சாண்டா கிளாஸை கூப்பிடுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே சாண்டா கிளாஸ் உடைய பேர் வந்து வேறுபட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாருடைய கோர் கான்செப்ட் என்னன்னா, இவர் வந்து கருணை உள்ளம் கொண்டவர், பரிசு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாராலையுமே வந்து கொண்டாடப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சாண்டா கிளாஸ் அவர்கள். அமெரிக்கால இப்போ இருக்கிற நியூயார்க் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த நியூ ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற 2 எழுத்தாளர்களும் ஒரு கார்ட்டூனிஸ்டும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் சாண்டா கிளாஸ்க்கு ஒரு வடிவத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சாண்டா கிளாஸ். அது எப்படி இந்த மான்ல வந்து வருவாங்க, மான் வண்டியில வருவாங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க, ஒயிட் கலர்ல தாடி எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான உருவத்தை தானே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த உருவத்தை வந்து இவங்க 3 பேரும் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 19th செஞ்சுரியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம 1863 அப்போ வந்து தாமஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார்ட்டூனிஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு அரசியல் கார்ட்டூனிஸ்ட். இவங்க வந்து அங்க இருக்கிற இந்த ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ராணுவ வீரர்களுக்கு சாண்டா கிளாஸ் வந்து சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு டிராயிங் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சாண்டா கிளாஸையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒருத்தர் வந்து வரைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து வரைஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு கிளியரான அந்த இந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா இப்படி சாண்டா கிளாஸ் வந்து இவ்வளோ ஃபேம் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது அமெரிக்காவில் கொக்கோ கோலா ஆட் மூலமாக தான் சாண்டா கிளாஸ் வந்து இவ்வளோ பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆயிருக்காருன்னே சொல்லலாம். அது எப்படி கொக்கோ கோலா ஆட் மூலமாக ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது கொக்கோ கோலா ஆடில் வந்து சாண்டா கிளாஸ் வந்து கொக்கோ கோலா குடிக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் அந்த கொக்கோ கோலா வாங்கி குடிக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. இது எப்போ வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1931 வந்து வரைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இதை யார் வரைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வீடனை சேர்ந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிஸ்ட் தான் வந்து வரைஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். இவர் பேர் வந்து ஹட்சன் ப்ளூம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை தாடி, அதுக்கப்புறமா அந்த மண்டையில் வந்து அந்த கேப்பு, அதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் அங்கி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரைஞ்சி அப்படியே வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்கை தூக்கிட்டு அவர் வந்து பரிசு கொடுக்க போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு முழு வடிவத்தை வந்து கொடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலைஞர் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆட் வந்து அப்போ அந்த டைம்ல பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஆடுடைய கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சம்மர் டைம்ல மட்டும் தான் கொக்கோ கோலா குடிக்கணும்னு கிடையாது, வின்டர் டைம்லயுமே வந்து நம்மளால கொக்கோ கோலா குடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட் கான்செப்ட்ல தான் இந்த ஆடை வந்து உருவாக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு அப்புறமா தான் சாண்டா கிளாஸ் வந்து வேர்ல்டு வைடு பயங்கரமா வந்து ட்ரெண்டாக ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்காவுடைய அந்த நுகர்வோர் சந்தைக்கு இந்த சாண்டா கிளாஸ் வந்து வராருன்னே சொல்லலாம். லைக் இப்போ வந்து பயங்கரமா சாண்டா கிளாஸ்க்கு வச்சு நிறைய பொருள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான பொருள்லாம் அப்பதான் வந்து பயங்கரமா விற்பனைக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து புனித நிக்கோலஸ் அவங்க சாண்டா கிளாஸா மாறி இருக்காங்க. யாரெல்லாம் இன்னமும் சாண்டா கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.